மகிழ்ச்சியோ தானே வருவதில்லை. உங்கள் கடமையை நன்றாக செய்யுங்கள். எல்லாமே அதில்தான் அடங்குகின்றன. பொருத்தமானதை தேர்ந்தெடுப்பதில் போதிய கவனம் என்றும் தேவை. ஏனெனில் நாளை அதுவே ஒரு பெரும் போரிற்கு வழிவகுத்துவிடக்கூடும். உன்மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. விரக்தியில் நம்மை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெறிய உதவும் மகத்தான சக்தி. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு ஒருபோதும் துரோகம் மட்டும் செய்யாதே. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். ஆடம்பரம் என்பது உயரே பறக்கும் பட்டம் போல். எப்போது வேண்டுமென்றாலும் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி வரலாம். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று எண்ணுவதை விட நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பது வாழ்வை நலமாக்கும். சண்டையிடும் போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் இல்லை. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் கவலை கொள்ளாதே. குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான், அன்பு மட்டும்தான் வாழ்க்கை. காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது. ஆனால் அனைத்திற்கும் காலமானது கட்டாயம் பதில் சொல்லும். உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது. நீ பிறருக்கு எதை கொடுக்கிறாயோ அதை உனக்கே நீ கொடுத்துக் கொள்கிறாய். எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதை நீ விரைவில் வெறுப்பாய். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையை விற்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். உனது செயல் மீது மட்டுமே கவனம் செலுத்து. அதன் விளைவில் ஆர்வம் கொள்ளாதே. இல்லாததை நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிடு. உனது அதிகாரத்தை பெற துணிந்து நில். எனினும் உனக்கு அதிகாரமற்ற எதன் மீதும் மோகம் கொள்ளாதே. குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். உன்னை பற்றி உன்னை விட நன்றாக அறிந்தவர் எவரும் இல்லை. முன்னேறிக்கொண்டே இரு. எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்திடும். உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் கசந்து போகும். நம் வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கட்டாயம் கற்றுத்தருகிறது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர், எதிர்காலம் என்ற ஒன்று உள்ளது. வாழ்க வளமுடன். நன்றி.